நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை தான் இங்கே பெரும்பான்மை. அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே பெரும்பான்மை. நான் அப்பயே சொன்னேன், இவங்க எல்லாம் ஏமாத்துவாங்க, இவங்க நம்பாதீங்கன்னு இப்படி சொன்னதுக்காக என்ன கட்சி விட்டு தூக்குனாங்க, அதை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்ல. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு காலையில பதிவு பண்றாரு அண்ணன் திருமாவண்ணன், எவ்வளவு வலியோட பதிவு பண்ணுவாரு. நேரடியாகவே என்னை வந்து சந்தித்து நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற ஒரு நிலை தொடர்கிறது. அவ்வளவு இலகுவாக சந்தித்து இந்த அழுத்தத்தை யாராலும் தர முடியாது. எந்த கட்சியிலும் அது நடக்காது. அப்படின்னா திமுக தான், வேற யாரு? நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்கள் எண்ணிக்கையே இங்க அதிகம்னா திமுக பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. கூட 5 வருஷம் பல கொடுமைகளை தலித் சகோதரர்கள் அனுபவிச்சாங்க. ஆனால் கடைசியா 5 தொகுதிக்கு மேல கிடையாது, 6 தொகுதிக்கு மேல கிடையாது. இருந்தா இருங்க, இல்லனா போங்க. யாரையும் வீழ்த்தி விட்டு வளர வேண்டும் என்று நினைக்காமல் நம்முடைய கருத்துள்ள அனைவரும் வளர வேண்டும், அவர்களோடு நாம் இணைந்து இணக்கமாக பயணிக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் மற்றும் இந்திய அரசியல் ஒரு இடதுசாரி ஜனநாயக அரசியலாகவே வளர்ச்சி பெற வேண்டும், பரிணாமம் பெற வேண்டும் என்கிற புரிதலோடு நாம் நம்முடைய அரசியல் உத்திகளை வகுக்கிறோம். எப்பயுமே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணு சொல்லுவாரு, நம்ம எல்லாம் வந்து சீட்டு கூட்டணி கிடையாது, ஒரு கொள்கைக்கான கூட்டணி. ஏன் கொள்கைக்கான கூட்டணின்னா கூட இருக்க உங்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? மேலோட்டமாக பார்த்தால் இது சரியான ஒரு அரசியல் அணுகுமுறை இல்லை என்று தோன்றும். இந்த அணுகுமுறைகளால் பெரிதாக வெற்றி பெற்றுவிட முடியாது, சாதிக்க வேண்டிய நேரத்தில் சாதிக்க முடியாது என்கிற விமர்சனங்களை வைக்க முடியும். எவ்வளவு மன வலிமையோட அண்ணன் திருமாவளவன் இத பேசி இருப்பாரு. இத எவ்வளவு அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் தான் வரல. ஆனால் அப்படிப்பட்ட அந்த விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் அத்தகைய வாய்ப்புகளை எல்லாம் கூட வெளிப்படையாக பலரும் அறிந்த அந்த வாய்ப்புகளை கூட பெரிதாக கருதாமல் நாம் முன்னிறுத்தக்கூடிய அரசியலை பாதுகாப்பதும் அந்த அரசியலை வழிநடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் வலிமையை தக்க வைப்பதும் முதன்மையானது என்கிற அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து நிற்கிறோம். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா சத்தம்? இந்த கிளம்பிட்டா